நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோனின் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அவைகளின் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே முதலாவதாக அந்த 4வது வசனத்தில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருக்கிறவர்கள், சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருக்கிறவர்கள் ஜீவனுக்கென்று பெயரிடப்பட்டவர்கள் பரிசுத்தவன் என்று எண்ணப்படுவான். அப்படி இருக்க அவர்களை பற்றி 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களும் எல்லா வீடுகளிலும் சபைகள் மேலும் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இதை இங்கே பார்க்கும்போது 5ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது அக்கினி ஸ்தம்ப மேகஸ்தம்பம் உண்டாயிருக்கும். வாசி. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களின் வீடுகளிலும் சபைகள் மேலும் வருகிறதான நன்மையான காரியம் என்னவென்றால் அக்னி ஸ்தம்பத்தினால பாதுகாப்பு, அக்னியும் புகையுமாகிய மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும், பகலிலே மேகத்தையும் புகையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உண்டாக்கி அவர்களுக்கு எல்லா வீடு வாசஸ்தலங்களிலும் காவல் எல்லா வாசஸ்தலங்களிலும் காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விதமான விசேஷத்தை காவலை வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி என்ன மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இது புதிதான வாக்கு பண்ணப்பட்டது போல தெரிந்தாலும் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேலருக்கு யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அவர்கள் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு நீங்காது இருந்தது. அவர்கள் அந்த மேகஸ்தம்பம் எழும்பும்போது அவர்கள் கிளம்பி போவார்கள். விதமாக அவர்கள் எங்கு தங்க வேண்டுமோ அங்கே அந்த மேகம் நிற்கிறத வைத்து மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை வழி காட்டினார். இரவிலே வனாந்தரத்தில் அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டியோ மற்ற விளக்கு வெளிச்சத்துக்கு வேறு எந்த வழியோ இருக்கிறது மாதிரி தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு இருளே இல்லை. இரவிலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டினார். பகலிலே வெயிலின் அகோரத்தினாலே ஜனங்கள் வனாந்தரத்திலே அந்த சூடான கிளைமேட்டுக்கு அவர்களுக்கு மேகஸ்தம்பம் சொல்லப்போனால் அது ஒரு ஏசி மாதிரி, ஏர் கண்டிஷன். அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் அவர் என்ன செய்தார்? நல்ல கிளைமேட்டை ஏற்படுத்தி கொடுக்க மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து நடத்தினார். அல்லேலூயா. இவ்விதமாக அடுத்தபடியாக அந்த அக்னியினாலே என்ன செய்கிறார்? பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிடார் என்று பார்க்கிறோம். சகரியா
2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாய் மாத்திரமல்ல அக்கினி மதிலாகவும் இருக்கிறார். மதில் என்று சொல்லும் பொழுது மதில் சுவர் தேசத்திற்கு, குடும்பத்திற்கு, வீட்டுக்கு, நாட்டிற்கு எல்லாம் மதில் சுவர். சில நாடுகளிலே முழு தேசத்துக்கும் மதில் சுவர்கள் கட்டுகிறார்கள். விதமாக சில அரசாங்க பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒவ்வொரு பட்டணத்திற்கும் மதில் சுவர்கள் இருந்தது. எரிகோவின் மதில் சுவரிலே ரதங்கள் ஓடத்தக்கதாக அகலம் உடையதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். விதமாக மதில்கள், அது எதிரிகள் உள்ளே தாக்காதபடிக்கு சுவர்கள் இருந்தது, மதில் சுவர். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த சுவரை கூட இடித்து விடவோ அதை தாண்டி வரவோ மனிதர்களுக்கு முடியும். ஆனால் தேவன் சொல்கிற இந்த அக்கினி மதிலோ சாத்தானோ பிசாசோ எந்த சத்ருவும் அதை தாண்டி வர முடியாது. அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மாத்திரமில்லை, அடுத்து சங்கீதம் 121 பாதுகாப்பு, காப்பேன் என்று சொல்கிறாரே, காக்கிறார் என்று சொல்லும்போது சங்கீதம் 121 3 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசி கேட்போம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். காக்கிற தேவன் உறங்குகிறதில்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நல்லா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை இது முதற்கொண்டு, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. அந்த 5வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே இது விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிமா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். இல்லை, இந்த ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் வீடுகளின் மேலும் சபைகளின் மேலும் காவல் உண்டாயிருக்கும். அது எப்படிப்பட்ட காவலாக இருக்கிறது? மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அது எப்படிப்பட்ட காவல்? அக்னி மேகஸ்தம்பத்தினால காவல் மாத்திரமல்ல, அக்னி மதிலாக இருந்து காவல் மாத்திரமல்ல, போக்கிலும் வரத்திலும் முழுவதுமாய் அவர் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார், காக்கிறவராக இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, காவல் மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அடுத்து அது 5ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துடைய 4ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சீயோனிலே மீதியாய் இருந்து இஸ்ரவேலிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா. அப்போ சீயோனிலே தரித்திருக்கணும், சீயோனிலே மீதியாக இருக்கணும், எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும். இது விதமாக தேசத்திலே சில நேரங்களில் வித்தியாசமான கிளைமேட் உண்டாகும் போது ஜனங்கள் குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போகிறது வழக்கம். ரூத்தின் புஸ்தகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, நகோமி அங்கே பெத்லகேமிலே ஆகார பஞ்சம் உண்டான போது மோவாப் தேசத்துக்கு போய்விட்டாள். தரித்திருக்கவில்லை. சீயோனிலே மீதியாக இருக்கவும் தரித்திருக்கவும் இல்லை. இவ்விதமாக இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவள் அப்படி தரித்து எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்காமல், ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள் காணப்படலாம். இது நிமித்தம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது, தூர போகக்கூடாது. மீதியாக இருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். சிலர் போயிட்டா கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பின்பற்றினவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டபோது அவர்கள் சிலர் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள். விதமாக இந்த நாட்களிலே வசனத்தை கேட்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில சின்ன நெருக்கங்கள் வந்தால் அதற்காக என்ன செய்யவிடக்கூடாது? போய்விடவே கூடாது. அல்லேலூயா. ஆகவே தான் மீதியாக இருந்து எருசலேமிலே தரித்திருக்கிறவர்கள் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட பரிசுத்தவான் எனப்படுவான். அல்லேலூயா. ஜீவனுக்கென்று பேர் எழுதப்படுகிறவர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற நம்முடைய பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. வாசி. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆகவே நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள். ஜீவ புஸ்தகம் என்பது இப்போது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே மோசே கூட சொல்லியிருக்கிறான். மோசேயினுடைய இஸ்ரவேலர் பாவம் செய்து அவர்கள் மீது தேவ கோபாக்கினை வந்தபோது ஆண்டவர் நான் இந்த ஜனத்தை அழிக்கட்டும் என்று சொல்லும்போது அவரிடத்தில் மன்றாடுகிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிப்பீரானால் மன்னியும், இல்லை என்றால் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், இல்லை எனக்கு விரோதமாக பாவம் செய்கிற பேரை தான் கிறுக்குவேன், அது எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை. நான் நீ என்ன செய், உன் நிமித்தம் நீ சொன்ன காரியத்தின் நிமித்தம் இந்த ஜனங்களுடைய பாவத்தை இப்போது மன்னிக்கிறேன் என்று சொல்லி பிற்காலத்தில் நான் விசாரிப்பேன் என்று சொல்லிவிட்டார். இதை குறித்து யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கும்போது, மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றார். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருவீரானால், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடும் என்றார். என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்போது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன்வர் செல்வார், ஆகில நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். அல்லேலூயா. விதமாக அந்த காரியத்தில் அவன் சொன்னபடி அவன் கேட்டான். அவனுக்கு இருந்த ஆத்ம பாரத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே எவ்விதமான பாரம் நமக்கு யாருக்கும் இருக்குதான்னு தெரியல. அப்படி நம்ம யாரும் செபிச்சிடவும் கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளோ பெரிய நீதிமான்கள் இல்லை, தேவனோடு அவ்வளவு முகமுகமாய் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவன் சொல்லுகிறான் தைரியமாக, நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும். சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவ்வளவு தைரியமாக அவன் ஜனத்தை நேசித்தான், கர்த்தரை நேசித்தான். ஆகவே பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி போடும். இப்படி சொன்னபடியே அவர் கிரிக்கெட்டாக என்ன செய்கிறது, நரகத்துக்கு போய் வேதனைப்பட முடியுமா? தைரியமாக சொல்கிறான், அவன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பேரை மட்டுமே கிறுக்கி போடுவேன்னு சொல்கிறார். அருமையானவர்களே, விதமாக ஜீவ புஸ்தகம் அப்போது அங்கே புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் மோசே. இன்னுமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் கிளைமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷ விஷயத்தில் பவுலோடு கூட மிகவும் பிரயாசப்பட்ட அவர்களுடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சொல்கிறார். என்னை குறித்து ஒரு சகோதரி சொன்னார்கள், சகோதரனே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை எனக்கு காண்பித்தார் என்று. எனக்கு சந்தோஷம், நல்லது, உண்மைதான். அவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரியான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். கடந்த நாட்களில் கூட விதமான ஒன்று சொன்னார்கள். என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். இதை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? சுவிசேஷ விஷயத்தில் ஊழியங்களிலே உதவியாக இருக்கிறீர்களா? ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? விதமாக ரட்சிப்பை ரட்சிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருடைய பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மாத்திரமல்ல, உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பஞ்சாயத்து போர்ட்டில் அல்லது அந்த நகராட்சியில் போய் என்ன செய்கிறாங்க, பதிவு பண்ணி வைக்கிறாங்க பேரை. விதமாக இன்னான் இன்ன இடத்துல பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்திலே புஸ்தகங்கள் இருக்கிறது, அங்கே கணக்கெடுப்பு வைத்திருக்கிறார். அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்கப்பட்ட தேதியிலிருந்து அங்கே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாவிட்டால் அவர்களுக்கு பரலோகத்திலே பங்கில்லாமல் போய்விடும். ஆகவே இந்த ஜீவ புஸ்தகத்தை பற்றி இன்னுமாய் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனத்தை வாசிக்கப்போ 15 வரை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
மரித்தோராகிய சிறியோரே பெரியோரையும் பரலோகத்தில் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்படியானால் இப்போ பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்குது, ஒரு புஸ்தகம் இல்லை. ஒருவேளை சொல்ல போனால் ஞாபக புஸ்தகம்னு வச்சுருக்கிறார். இன்னான் இங்கே பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஞாபக புஸ்தகமும் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கு மேலாக ஜீவ புஸ்தகமும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்படி அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. அதாவது ஒரு முதலாவது மரணம் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் மனுஷன் சாகுறான். ஆனால் இதோட வேலை முடிஞ்சிருது இல்லை. சரீரத்தை மண்ணில் அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த மனுஷனோ ஆவி பரலோகத்தில் பரதீசில் இருக்கிறது. ஆனால் மறுபடியுமாக நியாய தீர்ப்பு நாளிலே உயிர்த்தெழுந்து சரீரத்தோடு உயிர்த்தெழுந்து தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்புக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டபடியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் அக்னி கடலில். அப்பொழுது மரணமும் தாராளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். அப்படி நரகத்தில் தள்ளப்படுகிற நேரம் தான் அது ஜீவ புஸ்தக இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் நினைச்சுதான் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இது இரண்டாம் மரணம். விதமாக அந்த மரணம் நித்தியமாய் மரண வேதனை தான். இதற்கு தப்ப ஒரே வழி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டால் பரலோகத்தில் அதாவது ஒரு மனுஷன் பரலோகத்தின் வாசலில் நின்றுட்டுருக்கான். அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு பரலோகத்தை தரங்க அப்படி சொல்லி தட்டுறான். அவங்க சொல்கிறாங்க, அவன் பேர் என்னையா அப்படி சொல்லிட்டு. அவன் எனக்கு என் பேர் இது அப்படின்ட்டு, நான் இப்படிலாம் நிறைய காரியம் செய்திருக்கேன், நான் நல்ல கிரிகைகள்லாம் நிறைய செய்திருக்கேன்ட்டு. சரி பார்க்கலான்ட்டு சொல்லி புஸ்தகத்தை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பேர் இல்லை. சொல்கிறேன், நான் இந்தந்த காரியங்கள்லாம் நற்கிரியெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லையே உன் பேர் இங்கே இல்லையேன்னு சொல்லி. எத்தனை நற்கிரியிலே இந்த உலகத்தில் தான தர்மங்கள் செய்திருந்தாலும் அல்லது சபைகளுக்கு சென்று காணிக்கைகள் கொடுத்து அல்லது எல்லா விதங்களிலும் சரியாக இருந்தாலும் சரி, முதலாவதாக ரட்சிக்கப்படவில்லை என்றால், நித்திய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி. இதை சொல்லும்போது ஒரு சிலருக்கு முகம் சுளிப்பு உண்டாகலாம். கவலைப்படாதீர்கள், உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி கொள்ளும் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுங்கள், ரட்சிப்புக்கு ஒப்புக் கொடுங்கள். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பரலோகத்திலே பேர் எழுதி சேர்த்துக் கொள்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பேர் இங்கே சபையில் எப்படி பேர் சேர்த்துக் கொள்கிறார்களோ இதுபோல் பரலோகத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களை. அல்லேலூயா. ஆக இனிமாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதாவது சீசர்லாம் ஊழியத்தை செய்துட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பி வச்சார். எல்லோரும் போய் எல்லா இடங்கள்லையும் ஊழியம் செய்துட்டு சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை சொன்ன உடனே பேய் பிசாசெல்லாம் ஓடுது, நோயெல்லாம் சுகமாகுது அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. அப்போ சொன்னார், நீங்கள் பேய் பிசாசு ஓட்டுறதுக்காக நீங்கள் நினச்சி நோய் சுகமாகிறதுக்காக மட்டும் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அது பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் நாமங்கள் பரலோகத்திற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆக நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து மட்டுமே நாம் சந்தோஷப்படலாம். இந்த உலகத்திலே எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு படிப்பு, பணம், பதவி எது இருந்தாலும் சரி, அவைகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை விட உண்மையிலே நம்முடைய நாம் ஏழையாக இருந்தாலும், நடுத்தர சூழ்நிலையில் இருந்தாலும், ஏதோ நமக்கு அன்றாடு எல்லா காரியங்களும் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களைப் போல பெரிய அளவிலே இல்லையே என்று நாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு காரியம் மட்டும் நிச்சயம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து மட்டுமே சந்தோஷப்பட முடியும். சீசர்களுக்கு அதைத்தான் சொன்னார், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காகவே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம்
நம்முடைய பரலோக வாழ்க்கையிலே பரலோக அக்கௌண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. இங்கே புஸ்தகங்கள் இருக்குது ஐயா. நாம் பிறந்த கணக்கு அங்கே இருக்குது. நான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லை, பேரிடப்பட்டிருக்கிறான். பிறக்கும் முன்பதே ஒருத்தரும் பேரிட்டு அழைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று அதிகமாய் பாடுபட்டு பிரயாசப்பட்டவர்களுடைய காரியங்கள் விசேஷமாக எழுதப்பட்டு இருக்கும் நிச்சயமாய். இது மாத்திரம் இல்லை, நாம் செய்த தவறு யாருக்கும் தெரியாது என்று அறை வீட்டிலெல்லாம் இருட்டில் அல்லவா செய்தோம் என்று நினைக்கலாம். அங்கே கணக்கு இருக்கிறது ஐயா, தப்ப முடியாது. அங்கே பேர் எழுதப்பட்டிருக்கிறதை பார்ப்பார். புஸ்தகங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே பரலோகத்தின் பாக்கியத்தை அடைய முடியும். அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் நமக்கு வாஞ்சை வேண்டும். அதை குறித்து ஒரு பாடலை பாடி ஜெபிக்க போகிறோம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அல்லேலூயா. அடுத்த சரணம் இல்லையோ? உருமாற்றம் அடைந்து முகமாக இயேசுவை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சிறை காண்பேன். இயேசுவை தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு பார்ப்பேன். பரலோகம்தான் என் பேச்சு, சொந்தத்தான் என் மூச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உலக மேன்மையை ஐஸ்வர்யங்களை எல்லாம் நம்பி மட்டும் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இவருடைய எல்லாரும் குடும்பங்களிலும் இப்பொழுது சொல்லப்பட்ட பிரகாரமாக வாசல் ஸ்தலங்களிலும் காவல் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தினாலே உம்முடைய ஜனத்தை நடத்தின கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு விசேஷத்தை காவலை வைத்து நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்திய ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையிலே ஆண்டவர் மீதியாக இருந்து தரித்திருந்து நன்றி ஆண்டவரே, பரிசுத்தவான் என்று பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படட்டும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காரங்களை தருவோம். நன்றி ஆண்டவரே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவையெல்லாம் கொடுக்கப்படும் என்றபடி ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட ஒரு பிள்ளைகளும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆசீர்வாதமாய் நடத்தத்தக்கதாக மக்களை உமது கரங்களை தருவோம். உடைய தேவைகளை சந்தியும், அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.